ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் காரப்பொரி. இந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு விஷயத்த பற்றி பேசிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பாங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, லவ்வராக இருப்பாங்க, ஏன் அப்பா, அம்மா, தம்பி, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருந்தாலும், நமக்குன்னு ஒரு எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட ஒரு விஷயம் கூட மறைக்கக்கூடாதுடா. இவங்க கிட்ட எல்லா விஷயம் சொல்லிறணும். நம்ம எது கிடைச்சாலும் சரி, நம்ம ஹேப்பியா இருக்கும்போதும் சரி, நம்ம ஃபீலிங்கா இருக்கும்போதும் சரி, இவங்க கிட்ட இத ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கும்போது, ஒரு பெர்சன் இருப்பாங்க தெரியுமா நம்ம லைஃப்ல. ஸோ அவங்கள பத்தி தான் பேச போறோம். ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் கிடைக்கும்போது நம்ம லைஃப்ப வந்து இவங்க கூட ரொம்ப எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது நம்ம ஹேப்பியாவும், நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனாவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற மைண்ட் செட் இப்ப இருக்கிற ரீசென்ட்டா இருக்கிற காலகட்டத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷரு, டென்ஷனு, கஷ்டம், நஷ்டம், இத ஷேர் பண்ணணும், அத ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நம்ம மைண்ட்ல கொயின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் யார்கிட்டயாவது கொஞ்சம் கொட்டி தீர்க்கணும்டா, அவங்க காதுல இதெல்லாம் போட்டு விட்டுறணும். அப்பதான் நமக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா? அவங்க கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? அவங்க கிட்ட ஒரு நாள் முழுக்க நடந்த விஷயத்த அன்னைக்கு நைட்டோ, இல்ல அன்னைக்கு ஈவினிங்கோ, இல்ல அதுக்கு அடுத்த நாளோ உட்காந்து பேசும்போது தான் நமக்கு ஒரு நிம்மதியாவே கிடைக்கும். அப்படி அவங்க கிட்ட எல்லா விஷயம் சொல்லும்போது, நம்ம அந்த ஒரு ஃப்ரீனஸ்ஸு, ஒரு ஹேப்பினஸ் கிடைக்கும் தெரியுமா? அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அந்த மாரி ஒரு ஃபீலிங் தான் அப்போ நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது லக்கில கிடைச்சாங்களா? இல்ல கடவுள் கொடுத்த வரமா? அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதெல்லாம் தோணும். அது எல்லாமே இருந்தாலும், நீ அவனுக்கு உண்மையா இருக்க. அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்காங்க. இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற வித்தியாசமே. நம்ப 1000 விஷயம் உட்காந்து அந்த அந்த டைம்ல பேசிட்டுருப்போம். இது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடக்கல, இது நடக்கல, இது புடிச்சது, இது நான் புடிக்காம பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணுவோம். நம்ப கரெக்ட்டா சொன்னாலும் சரி, கொஞ்சம் உல்ட்டா அடிச்சு ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு சொன்னாலும் சரி, அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நம்ம சொல்றத உட்காந்து ஒரு 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ உட்காந்து அவங்க கேட்டுட்டுருக்கும்போது, நம்ம ஒரு சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் சொல்லும்போது அவங்க கேட்குவாங்க தெரியுமா? "அப்படியா? இப்படி நடந்ததா? இப்படி நடந்ததா? அப்படி நடந்ததான்னு" சொல்லிட்டு, அப்போ நமக்கு நம்மளயே அறியாம நமக்கு ஒரு சிரிப்பு வரும் தெரியுமா? நம்ம சொல்றதெல்லாம் உட்காந்து கேட்டுருக்கிறே, யார் பார்த்தா நீ? அப்படின்னு. இது நமக்கு மட்டுமே ஃபீல் ஆகாது. ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்காங்க தெரியுமா? அவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க லைஃப்ல என்ன நடந்தது? இதெல்லாம் நடந்ததா? அவங்க தப்பா சொல்றாங்களா? சரியா சொல்றாங்களா? ஏதாவது 2 பிட்டு சேர்த்து போட்டு சொல்றாங்களா? இப்படியெல்லாம் நெறைய விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும் லைஃப்ல. எல்லாருக்கும் இதே மாரி ஒரு ஃப்ரெண்டோ, இல்ல லவ்வரோ கண்டிப்பா இருப்பாங்க. இதே மாரி என்னோட லைஃப்லயும் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது. அதே மாரி உங்களுக்கு இந்த மாரி லைஃப்ல யாராவது இருந்தாங்களா? கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இவங்க நான் சொன்ன மாரி ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா, அவங்கள மிஸ் பண்ணிறாதீங்க. லைஃப் இவ்ளோ அழகானதான்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு லவ்வர் கிட்ட மட்டும் தான் அப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நெனைக்காதீங்க. ஓகேவா? ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் அவ்ளோ ஃபீலிங்கான லைஃபா, அவ்ளோ பியூட்டிஃபுல்லான லைஃபா, எங்கேயாவது வெளிய போகும்போதும் சரி, எங்கேயாவது படத்துக்கு போகும்போதும் சரி, இல்ல யாரையாவது உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்கும்போதும் சரி, அவங்க கூடலாம் சேர்ந்து சிரிக்கும்போது அந்த ஒரு ஹேப்பினஸ் கண்டிப்பா வந்து உங்கள வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போகும். இவ்ளோ டென்ஷனு, ஒரு பதட்டம், பரபரப்பான இந்த உலகத்துல அவங்க கூடலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு சுகம் கிடைக்கும் தெரியுமா? ஒரு கப் டீ குடிச்சுக்கிட்டு, மழையில சாரலு, இதெல்லாம் வந்து வேற லெவல் ஃபீலா தான் இருக்கும். கண்டிப்பா உங்கள இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, இல்ல ஒரு நபரோ உனக்கு இம்பார்ட்டன்ட்ன்னு அவங்க தெரிஞ்சாங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே வந்து அவ்வளோ வேல்யூபிளான வார்த்தைகளா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க லைஃப்குள்ள இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிறாதீங்க. அவங்கள இறுக்கி புடிச்சுக்கங்க. அவங்க உங்கள வேற ஒரு இடத்துக்கே கண்டிப்பா கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க ஒரு நல்ல ஸ்டேஜ்ல. எனக்கு இந்த மாரி ஒரு பெர்சன்ஸ்லாம் இருக்குறாங்க. உங்க லைஃப்ல இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு பெர்சன் இருந்தாங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி நாங்க சொன்ன நியூஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி நாங்க பேசுறதுல ஏதாவது குறை நிறைகள் இருந்தா அத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அத நாங்க திருத்திக்கிறோம். கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த காரப்பொரி பிளேலிஸ்ட்ல அப்டேட் பண்றோம். எங்க சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த ஜிவிஎஃப்எம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, சினிமா நியூஸ் ஏகப்பட்ட இதுக்கப்புறம் நெறைய ப்ரோகிராம்ஸ்லாம் பண்ணலான்னு மாரி ஒரு தாட் போயிட்டுருக்கு. கண்டிப்பா நீங்க குடுக்குற சப்போர்ட்ல தான் அடுத்து என்னென்ன ப்ரோகிராம் பண்ணலாம், அடுத்து எங்க சேனல எப்படியெல்லாம் கொண்டு போலாம்னு சொல்லிட்டு நெறைய மைண்ட் தாட்ஸ்லாம் வச்சிருக்கிறோம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவோட அடுத்தடுத்து வர வீடியோ கொஞ்சம் அட்வான்ஸ் ரேஞ்சில தான் இருக்கும். நெறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம்.